வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகாவுக்கு எதிரியாக ஒரு பக்கம் போராட்டம் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிச்சுங்க. விஜய் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, இதுக்கு மேலே இதை பொறுத்துக்க முடியாது, அவங்க மேலே சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தீபிகா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இதை இப்படியே விட்டால் ஒரு பக்கம் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் ப்ராப்ளம் ஆயிருவாங்க தீபிகா. அதுக்கப்புறம் தீபிகாவை பிடிச்சி ஒரே போல தான் பொழந்துருவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, விஜய் இப்போ வெளியே வர மாதிரி விட்டு உண்மையான குற்றவாளி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் சுமூகமாக முடிஞ்சிடும். அதுக்கான ஆதார எவிடன்ஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். எவிடன்ஸ் வந்து அந்த கத்தியவே நம்ம ஆதாரமாக வச்சா டிஎன்ஏ டெஸ்ட் இருந்துச்சு, மல்லியோட தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் இந்த கூட்டத்தா போகும்போது நம்ம ஆட்களவே 2-3 பேர் இறங்க வச்சு மல்லியோட அழகாக ரத்தம் லைட்டாக கையில் கீரல் படுற மாதிரி பட்டு அந்த ரத்தத்தை லைட்டாக எட்டுன்னு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி ஓகே, தீபிகா யோசனை எல்லாமே ஒரு பக்கம் பிரைட்டாக க்யூட்டாக தான் இருக்கு, ஆனால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நடக்கும், நான் நினச்சா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா ஒரு பக்கம் நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் தீபிகா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம கேட்டு தான் ஆகணும், ஏன்னா நம்ம வழியில் அப்படி இல்லை, நம்ம தலையெழுத்து இப்படி தான் சொல்லிட்டு ஆகிப்போச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. இதோ பாரு தீபிகா, நீ என்ன பண்ணி எது வேணாலும் பண்ண, அதை பற்றி எனக்கு கவலை இல்லாமா, உனக்கு தேவையான பங்கு அதாவது 30 லட்சம் நான் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது நீ சொன்ன மாதிரி நீ சொன்னதை மட்டும் செஞ்சுட்டா போதும், அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடடாடாடா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்குடா கிடைக்கும், அல்வா துண்டு மாதிரி அப்படியே தூக்கிக்கிட்டு இதை ஒரு பக்கம் பயன்படுத்திக்கிட்டு போகிறதுனடா என்னோட முயற்சி, என்னோட வாழ்க்கை இதுதானடா அப்படின்ற மாதிரி யோசனை இருக்காங்க. ஆனால் அந்த யோசனை எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டாக இருக்குமா இருக்காதா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சிக்கல் எத்தனை சிக்கல்னாலும் வருதுங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், இறங்கி ஒரு பக்கம் ஆடிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே விஜய் இருக்கார்ல, அவர் வந்து பேசின்னு இருக்காரு, மல்லி ரொம்ப நல்லவங்க மேடம், மல்லியை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாக பேசாதீங்க மேடம், எனக்கு அப்புறம் கோவம் வந்துடும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா. டே மல்லியை பற்றி உனக்கு என்னடா தெரியும், என்ன தெரியும் உனக்கு, மல்லி இப்போ வந்தவன் நினச்சிருக்கிறேன் மாவனா, டே மல்லியை பற்றி எனக்கு முன்னாடியே தேண்டா, ஒரு கொலகாரி கேடுகட்ட கேப் மாதிரி என்னோட தம்பியோட உசுரை அணுவணுவா உறிஞ்சி பிடிச்சவடா, அவளை மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேவலவாதி இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு தெரும் போது எனக்கு அப்படியே ரத்தமெல்லாம் கொதிக்குதுடா, அணுவணுவா எரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யோ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் ஆச்சு, தானே தெளிவாக தானே சொல்கிறீங்களா, ஏன் அந்த மாதிரி அறகரையாக சொல்லி என்ன உசுரை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் ரத்த கட்டின மாதிரி மாட்டாங்க திடீர்னு, எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் ரொம்பவே சீப்பாக கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மல்லியா. இந்த மாதிரி அந்த கேவலமானவளால் தான் இந்த இவ்வளோ பிரச்சனையும். விஜய் மாமா ஒரு பக்கம் ஜெயிலில் இருக்காரு, அவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தினா, இந்த வீட்டில் வேறு வச்சுன்னு இருக்கீங்களே ராஜாமா, இப்போ உங்களுக்கே ஜெயிலில் தள்ளிட்டா பாத்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜெயிலுக்கு நம்ம மல்லியா அந்த இடத்துக்கு வர, அடியே ரஞ்சிதா வாடே சக்காலத்து, இவ்வளோ நேரம் உன்னதாடி எதிர்பார்த்தேன்னு வந்துட்டியா பேசிட்டியா நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ ஒரு பக்கம் என் விஜய் மாமனுக்கு அப்படியே முந்தானையில் எடுத்து போட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சுற்றின்னு இருக்கேன். உனக்கு என்னடி மரியாதை, கேப் மாறி முள்ளா மாற மடிச்ச வைக்க, உன்னெல்லாம் சும்மா விடவே கூடாது, உன்னை இப்படியே விட்டு வச்சதுனால தான் ஆனது எல்லாமே பிரச்சனை, இதுக்கு மேலே உனக்கு இருக்குடி அர்ச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஒரு பக்கம் பரபரப்பு, ஒரு பக்கம் பயம், எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் அடி நான் அடிக்கிறாங்கடா எப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யங்கள் இருந்த விஷயத்தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அந்த இடத்துலேருந்து வெளியே போகலான்னு போகிறாங்க. அந்த தீபிகா வந்துடுறாங்க. என்னம்மா மல்லி, என்ன இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அடியே உன்னை ஞாபகம் வச்சுருக்கேன், என்ன லாடு லப்புக்கு தாசா இல்லை லோடு லப்புக்கு தாசா, யாரடி நீ, யார் ஃபஸ்ட்டு அதை சொல்ல, தினேஷ் ஞாபகங்குதா, தினேஷா என் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்திருக்காரு, அதில் அந்த தினேஷ்ன்றது யாருப்பா, தினேஷ்னா என்ன அவ்வளோ பெரிய லாடு லப்புக்கு தாசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மல்லி அதெல்லாம் கடை நான் மனுஷன், ஆனால் என் தம்பியவே நீ கொலை பண்ணிட்டு யாருன்னு தெரியாதுன்ற பற்றி அதை கேட்கும்போது என் ரத்தமெல்லாம் குதிக்குது அவங்களுக்கு. அப்படின்னா ப்ரெஷர் ஒரு பக்கம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்காட்டுக்குது, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக, உங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மல்லியே நான் இன்னும் நீ ரொம்ப சூடாக நான் இன்னும் சூடாகிட்டேன், அதுக்கப்புறம் உன் நிலமை என்ன ஆகும் தெரியும், என் நிலமை என்ன ஆகும் ஏதாவதுனா எல்லாம் எனக்கு தெரியும்
ரத்தம் சுடுறது மனசு சுடுறது அதெல்லாம் நான் பார்த்துறேன். உன்னை யார் இந்த விஷயத்தை தலையிட சொன்னது? வானம் கெட்டவளி, வெக்கம் கெட்டவளி, துப்பு கெட்டவளி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமாக பேசினு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலம் இறங்கி தரங்கட்டமாக பேசினு இருக்காங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசாட்சி ஆனால் மனசாட்சியை வாடகை கூப்பிட்டு இருக்கு. இதுக்கு மேலே அதை பற்றி என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. ஷட், இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்துல இருந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவத்தோடைய ஆக்ரோஷத்தோடைய ஆவேசத்தோடைய அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போது. அப்படி என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குங்க. அப்படி என்னடா சர்ப்ரைஸை தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல சொட்ட மாண்டியா, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் தான் காசும் காணும், தான் பணமும் காணும், தான் சொத்தும் காணுன்ற மாதிரி அந்த 50 லட்சத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டு இப்போ பேன்னு ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கிறாரு. என்ன தான் வாயடிச்சு பொழைச்சாலும் இந்த மாதிரி தான் லாஸ்ட்டில் நிலமை நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. என்ன தான் ஒரு பக்கம் நீ ஆடாமல் ஆட்டினாலும் ஓடாமல் ஓடினாலும் லாஸ்ட்டில் உனக்கு ஒன்றுமே இல்லாத போது தான் தெரியும் அதோட அருமை. ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி போயிருச்சா, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமாடா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்குது. இதுக்கு மேலே இதை சும்மா விட போகிறதுல எதனா ஒன்று பண்ணணும் பெருசாக பண்ணணும், ஊருக்கு தெரிகிற மாதிரி பண்ணணும், தெரியாத மாதிரி பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டுன்னு இருக்காங்க. அப்படி என்னடா பண்ண போகிறேன் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பயம் பதட்டம் எல்லாமே சேர்ந்து வருது. ஐயோ அப்படியோ, ஐயோ எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிகமாக பேசினு இருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியை பிடிச்சவங்க எல்லாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மல்லியை பிடிக்காத ராஜேஸ்வரியை பிடிச்சி எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.